ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க. நான் லாஸ்ட் நைட்டில் அப்டேட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் 100% எக்ஸாமில் உங்களுக்கு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. 10th ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக் பண்ண 10th வீடியோஸ் நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக வரும். 10th ஸ்டூடெண்ட்ஸ் நம்முடைய வீடியோவை லைக் பண்ணுறாங்க, அடுத்து அவங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். புரியுங்களா? இந்த வீடியோஸ் லாஸ்ட் நைட்டில் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஒரு கொஸ்டின் போதுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடு நான் ஒரு 5 நிமிஷம் தான் ரிலாக்ஸாக வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக நாளைக்கு எக்ஸாம் எழுதலாம். எல்லாரும் எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் என்ன பாடல் வினா கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா, பகர்வனர் திரிதிரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும். இந்த பகர்வரர் திரிதிரு நகர வீதின்னு வரும்போதே நமக்கு சிலப்பதிகாரத்தினுடைய பாடலடிகள் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். பாடலில் அமர்ந்த மூனைன்னு கேட்டிருக்காங்க. மூனை என்றால் முதல் எழுத்து ஒன்றி வரக்கூடிய 2 வார்த்தைகள். ரைட்டுங்களா? இதில் அடிமோனையோ இல்லை சீர்மோனையோ எதுவுமே கொடுக்கல. மூனை அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் எழுத்து ஒன்றாக வரக்கூடிய 2ன்னு பார்த்தோம்னா பகர்வனர் பட்டினம். புரியுங்களா? இதை மோனைன்னு கொடுத்தாலும் சரி, அடிமோனைன்னு கொடுத்தாலும் சரி, இதுதான் வரும். பகர்வனர் பட்டினம் அப்படிங்கிறது ஆன்சர். மூணாவது பார்த்தீங்கன்னா, காருகர் என்பதன் பொருள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காருகர் என்றால் நெசவாளர் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். இப்பாடல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நறுமணப் பொருள்கள்னு கேட்டிருக்காங்க. இதில் கடைசி வரியில் பார்த்தீங்கன்னா தெரியும். தூசு அப்படின்னா பருத்தி, துகிர் அப்படின்னா பவளம், அகில் அப்படிங்கிறது குறிஞ்சி நிலத்தில் முழக்கக்கூடிய ஒரு விதமான வாசனை தரக்கூடிய மலர் செடி மரம், ஆரம் அப்படிங்கிறது சந்தனம். புரியுங்களா? அப்போ அகிலும் சந்தனமும் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். நறுமண பொருள் அப்படிங்கிறது அகிலும் சந்தனமும், ஆரம் அப்படிங்கிறது சந்தனத்தினுடைய பொருள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நெடுவினா பார்த்துட்டு இந்த கொஸ்டின் போதுமா அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ரைட்டுங்களா? நெடுவினாக்கு முன்னால் இந்த மொழித்திறன் பயிற்சி 5 2 மார்க் பார்த்துலாம். ஏன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயற்கை செயற்கை சிலை சீலை கொடுத்துருக்காங்க. இயற்கை செயற்கை சிலை சீலை, கொடுகோடு, மலை மாலை, வழிவாளி, இந்த தான் தாம் 2 சொற்கள் கொடுத்து அதை வச்சு தொடர் எழுத சொல்கிறாங்க இல்லையா? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஜென்ரலாகவே எழுதலாம். இயற்கை இருக்கும்போது செயற்கையை நாடாதே, இயற்கையோடு வாழ் செயற்கையோடு வாழாதே. 2 தொடர் சொன்னேன் இல்லையா? 2ல் எதுனாலும் எழுதலாம். இயற்கை செயற்கைங்கிற வார்த்தை நீங்கள் எழுதுகிற வாக்கியத்தில் இருக்கணும். சிலை சீலை, சிலையை சீலையால் மறைத்திருக்கிறார்கள். அடுத்தது பழமொழி. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. பகுபத உறுப்பிலக்கணம் ஒழித்து கொடுத்துருக்காங்க. ஒரு 4 பகுபத உறுப்பிலக்கணம் சொல்கிறேன், அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. கிளர்ந்த, ஒழித்து, அமர்ந்தான். அமர்ந்தான்ங்கிறது நமக்கு ஏற்கனவே இயல் 2ல் புக் பேக் கொஸ்டினாகவே இருக்கக்கூடியது. அமர்ந்தான். இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு கேள்வி உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே தான் நம்ம படித்தாகணும். புரியுங்களா? அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா, அடிக்கோடிட்ட தொகைநிலை தொடர்களை, அன்பு செல்வன், இதெல்லாமே நமக்கு புக் பேக்கில் இருக்கிறதா. மலக்கோட்டை, கண்ணும் கருத்தும், இதுவும் அந்த இயற்கை செயற்கை மாதிரி ஒரு தொடர் எழுதணும். மணக்கோட்டை, முயற்சி இல்லாமல் வெற்றி பெறலாம் என மணக்கோட்டை கட்டாதே. அடுத்து 28ல் குரல் வெண்பா கேட்டிருக்காங்க. இந்த குரல் வெண்பாக்கு பதிலாக நம்முடைய புக்கில் மொத்தம் 5 கேள்வி இருக்குது. குரல் வெண்பாவின் இலக்கணம் 1, புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகள். 2, பலகை என்பதனை தனிமொழியாகவும் தொடர்மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. 3, 4 பார்த்தீங்கன்னா, ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழம், ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழம். சரியான தொடர், பிழைத்தான தொடர், பிழைக்கான காரணம். 4 இந்த 4 படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 2 மார்க் ஒன்று அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது, சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவையானவை. இந்த 2ம். 3ஆவதா, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம், இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக, அந்த 1. 4ஆவதா, இயல் 2ல் இருக்கக்கூடிய உயிர்கள் வாழ தேவையானவையாக பரிபாடல் குறிப்பிடுவனவற்றை எழுதுக, அந்த ஒரு கேள்வி படிச்சிருந்தீங்கன்னா இந்த உரைநடையில் எழுத வேண்டிய கேள்விகள் எழுதிடலாம். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனப்பாட பாடல் இம்பார்ட்டன்ட் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவே அதுதான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தமிழெண்ணை வாழ்த்துவதற்கான காரணம், மன்னர் இடைக்காடன் புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன், மனப்பாட பாடலில் இதில் வெய்யோநிலையும் மாற்றம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறாங்க. அதுபோக மனப்பாட பாடல் இம்பார்ட்டன்ட் ஒரு 4 மட்டும் சொல்கிறேன். அடுத்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு, மனப்பாட பாடல் வீடியோ தேவையா இல்லையா, ஆல்ரெடி படிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தேவையில்லைன்னு போடுங்க. அதை நான் அப்டேட் பண்ணுறதை விட்டுறலாம். ரைட்டுங்களா? அடுத்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் மட்டும் உங்களுக்கு நெடுவினா வீடியோ மட்டும் அப்டேட் பண்ணுறேன். இந்த 38க்கு இறைவன் இடைக்காடன், வள்ளுவம் அமைந்த அமைச்சர். என்ன சார் திருக்குறள் கேட்டிருக்காங்க? திருக்குறளில் புக் பேக்கில் நமக்கு கேள்வியே கிடையாது, பட் கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. இந்த ஒன்று படிச்சுக்கோங்க வேணும் அப்படின்னா.
இல்லைன்னா ஒழுக்கமுடைமை படிச்சுக்கோங்க. பட் திருக்குறள் நெடுவினா நமக்கு தேவையே இல்லை. இறைவன் இடைக்காடன் பொருளுக்கு செவிசாய்த்த நிகழ்வை தொகுத்து கட்டுரையாக்குக அந்த ஒரு கேள்வியும், காலக்கணிதம் பாடலில் இருக்கக்கூடிய அந்த நயம்பாராட்டல் அந்த ஒரு கேள்வியும், காற்று மாசுபாடு குறித்து எழுதுக அந்த ஒரு கேள்வி 3, 4வதா மருவூர் பாக்கத்தினுடைய வணிக வளாகங்களை இக்கால வணிக வளாகங்களோடு ஒப்பிட்டு எழுதுக. அடுத்து கீழே 39க்கு நீங்கள் எழுத வேண்டிய கடிதத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளித்திடலில் கிடைத்த மருந்தகம் ஒன்றிலிருந்து இந்த மாதிரி ஜென்ரலாக கேட்குறாங்க அப்படின்னம்னா இது வந்து ரெடியூஸ் சிலபஸ் டயத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. அதை தான் நான் மாடிஃபை பண்ணனால உங்களுக்கு இப்படியும் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கொஸ்டின் பேப்பரையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். மேலே இருக்கிறதெல்லாம் புது சிலபஸில் இருக்கக்கூடிய கொஸ்டினை ஆட் பண்ணி, புரியுங்களா? அதனால் கண்டிப்பாக நமக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி நான் கொடுத்த 5லேருந்து ஒன்று உறுதியாக வந்துடும். அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா படம் உணர்த்தும் கருத்து ஒரு கவிதை உங்களுக்கு கொடுத்துருந்தேன், அதையே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 41 நம்பரில் படிவம் 4 படிவம் என்ன படிவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இது வந்து நூலக உறுப்பினர் படிவம் கேட்டிருக்கிறாங்க. இவங்க கொடுத்த இந்த பேரை வச்சு தான் எழுதணும். அமுதன் பையனோட பேர், தன் தந்தை மாணிக்கமணி அப்பாவோட பேர், எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காருன்னா மொத்தமே 200 ரூபா. அப்போ 2 டேஸ் இருக்கும், காப்புத்தொகை சந்தா தொகை, 2ல் 100 போட்டு மொத்தம் அப்படிங்கிறதுல 200 போடணும். நெடுவினா இதில் இருக்கக்கூடிய நெடுவினா என்னன்றதை பார்த்துடலாம். உங்கள் இல்லத்திற்கு வந்த நான் சொன்ன 4 படிச்சிருந்தீங்கன்னா 1 அட்டன் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் 3 இயல் படிச்சிருந்தீங்கனாலே 1 அட்டன் பண்ணிடலாம். சிலப்பதிகாரம் மனுவூர் பாக்கம் ஆக்சுவலாக இது கேள்வி பெருசுங்கிறனால 8 மார்க்கில் ஒரு வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அதை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக அதே கொஸ்டினை அப்படியே ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். 44 பார்த்தீங்க அப்படின்னம்னா கற்கை நன்றி மேரியிடமிருந்து படிக்கப்பட்ட புத்தகம். இல்லைன்னா நம்ம கொடுத்ததில் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். பொயிலையில் ஒரு தோணி, பிரம்மம், அன்னமையா, லாஸ்ட்டாக நம்மளுடைய கேட்பதற்கரிய திருமந்திரம் கிடைத்த நிகழ்வு ராமானுஜர் நாடகத்தின் வாயிலாக அந்த ஒரு கேள்வி படிச்சிருந்தீங்கன்னா எழுதிடலாம். 45க்கு 2 தான். ஒன்று கலைத்திருவிழா சென்று வந்த நிகழ்வு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு சான்றோர் வளர்த்த தமிழ். 2 படிச்சிருந்தாலே 1 அட்டன் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் டைரக்ட் லிங்க்காகவே உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய வீடியோவை எப்பயுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, ரைட்டுங்களா? மனப்பாட பாடல் குறிப்பிட்டு இது மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு 4 பாடல் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறது சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மனப்பாட பாடலும் 8 மார்க் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி எழுதுனா 8 மார்க் அப்படிங்கிறது ஒரு வீடியோவும், படிவம் எப்படி நிரப்பணும் அப்படிங்கிறது ஒரு வீடியோவும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். நைட்டு இன்னொரு கொஸ்டின் பேப்பர் செலக்டட் கொஸ்டின் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் கொடுத்த இந்த 2 போதுமானது. ஏற்கனவே 1 கொடுத்துருந்தேன், இது 1. 3வதாக ஒரு கொஸ்டின் நைட்டு வந்து ஒரு 8 o'clock நான் டியூஷன் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அந்த 3 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னம்னாலே நீங்கள் மார்னிங் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பரை வாங்கினேன்னே அவ்வளோ சூப்பராக உங்களுடைய மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், புரியுங்களா? எல்லாமே நம்ம படித்ததாக வந்திருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோடையே எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் எக்ஸாம் சூப்பராக எழுதிட்டீங்க அப்படின்னம்னா அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு அந்த மனசில் இருக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிற ஃபியர் என்ன செஞ்சிடும் அப்படின்னம்னா போயிடும். அதுக்கான மெட்டீரியல் நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் த பெஸ்ட்.